அண்மைச் செய்தி. டெல்லியில் முதலமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி இரவு விருந்து அளிக்கவிருந்த நிலையில் இரவு விருந்து ரத்து என தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓமன் கடல் எல்லையில் நடந்த தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த நிலையில் பிரதமரின் விருந்து ரத்து என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லியில இன்று 11வது நித்தி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய துணைநிலை ஆளுநர்களுக்கு இன்று இரவு விருந்தளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பிரதமர் நரேந்திர மோடியால். ஆனால் சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த இரவு விருந்து நிகழ்ச்சி ரத்து என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதற்கான காரணம், நித்தி ஆயோக் கூட்டத்தை முடித்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு இன்று மாலை 6 மணி அளவில் திரும்பிய முதலமைச்சர் விஜய் இரவு 8:30 மணியை கடந்த பிறகும் அவர் விருந்துக்கு புறப்படவில்லை. இறுதியாக அதிகாரிகள் முதலமைச்சர் எங்கும் செல்லவில்லை என்ற தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்கிய நிலையில் ஏன் முதலமைச்சர் செல்லவில்லை என்று விசாரிக்கப்பட்ட போதே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற இருந்த இரவு விருந்து நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது என்ற தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணங்கள் குறித்து விசாரிக்கப்படும் போது கடந்த 4 நாட்களாக ஓமன் கடல் எல்லை மற்றும் ஹார்முஸ் நீரிணைகள்ல இந்திய சரக்கு கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த நிலையில அவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று இரவு விருந்து நடத்த வேண்டாம் என முடிவு செய்து இரவு விருந்து நிகழ்ச்சியை ரத்து செய்திருப்பதாக தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது. இந்த தகவல் பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒவ்வொரு முதலமைச்சர்களுக்கும் தனித்தனியாக பகிரப்பட்ட பிறகு முதலமைச்சர்கள் இரவு விருந்துக்கு செல்லவில்லை. அதே போல முதலமைச்சர் ஜோசப் விஜயும் இன்று இரவு விருந்துக்கு செல்லவில்லை அப்படின்ற தகவல்களை உறுதிப்படுத்த முடிந்தது. எனவே 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேற்று குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், அரசியல் கட்சியின் தலைவர்களை சந்தித்ததை தொடர்ந்து இன்று நித்தி ஆயோக் கூட்டத்தில் சுமார் 8 மணி நேரங்களுக்கு மேலாக பங்கேற்றிருந்தார். இந்த பங்கேற்பை முடித்து இன்று இரவு விருந்து நிகழ்ச்சியில பங்கெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே அந்த நிகழ்ச்சி முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாளை காலை முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக மங்களூரு சென்று மங்களூருவில் இருந்து சில நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு சென்னை திரும்புவார் அப்படின்ற தகவல்களும் உறுதி செய்ய முடிகிறது. சிகாமணி, அண்மை தகவலோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.